இந்த பெட்டின்னதும் ஒன்று ஞாபகத்துக்கு வருதப்பா. அது 1991 பெரியவளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவில் நின்று ஜெயிச்சவர் நம்ம பெரிய வீரன். பேரில் வீரன் இருந்தாலும் ஆள் ரொம்ப அமைதியான ஆளப்பா. இந்த ஊரில் கூட்டத்துக்கு போனாலும் சரி, சட்டமன்றத்துக்கு போனாலும் சரி, இவர் கூடவே ஒரு ஆள் பின்னாடியே வருவார். அவர் கையில் ஒரு பெட்டி எப்பயுமே இருக்கு. இந்த யானை பின்னால் வருது, அதோட மணிச்சத்தம் முன்னால் வருதுன்ற கணக்கா இந்த பெரிய வீரன் எங்கே போனாலும் இந்த பெட்டி முன்னால் வந்துடும். அப்பேற்பட்ட விசுவாசி வேற யாரும் இல்லை, நம்ம ஓட்டக்கார தேவரமையன், நம்ம பெட்டி தூக்கி பன்னீர்செல்வம் தான். இப்படியே 5 வருஷம் எம்எல்ஏக்கு பெட்டி தூக்கிட்டே தெரிஞ்சாப்புல பன்னீர். ஆனா அதிமுகல அடுத்த எலெக்ஷன்ல பெரியவனுக்கு சீட்டு இல்லைன்னு ஆயிப்போச்சு. பெரிய வீரன் கடும் சங்கடத்துல இருந்தாப்புல. ஆனா அப்பதான் உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு. சரி எம்எல்ஏ தான் ஆகும்ல, இதுலயாச்சும் ஜெயிச்சு சேர்மன் ஆகி போடலாம்னு நினைச்சாப்புல. இப்பதான் உள்ள ஊந்த பன்னீர், ஏன்னா உங்க மரியாதை என்ன ஆகுறதுன்னு, நீங்க கைய காட்டினா கழுத கூட நின்று ஜெயிக்கும்னு, ஏன் இந்த பெட்டியை நிக்க வைங்க, இது கூட எம்எல்ஏ ஆயிரும் அப்படின்னு 2 பிட்ட சேர்த்து போட்டாப்புல. இதை கேட்டு புல்லரிச்சு போன நம்ம பெரிய வீரன் பன்னீரை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு சேர்மன் ஆக்கி விட்டாப்புல. இப்படித்தான் பெரியவளம் நகராட்சியில சேர்மன் ஆனாப்புல பன்னீர். ஒருத்தனுக்கு 7 கிரகம் உச்சத்துல இருந்தா என்ன நடக்குமோ அதுதான் நம்ம பன்னீருக்கு நடந்துச்சு. 1999 பாராளுமன்ற தேர்தலுக்கு தொகுதி தேடி டிடிவி தினகரன் பெரியவளத்துக்கு வந்தாப்புல. தேனி தொகுதியில டிடிவி தினகரனுக்கு கல்லாப்பெட்டியை தூக்குறதுக்கு நம்பிக்கையான ஆளு வேணும்ல. பெரிய வீரன் கைய காட்ட அடுத்த பெட்டியை தூக்குனாப்புல பன்னீர். இந்த எம்பி தேர்தலில் தினகரன் ஜெயிச்சிட்டாப்புல. இப்ப பெரிய வீரன்லாம் தாண்டி தினகரன்கிட்ட ஒட்ட முடிஞ்சதுனால அடுத்த டார்கெட்டா பன்னீர் சசிகலா காலிலே விழுந்தாப்புல. விழுந்து எந்திரிச்சா பெட்டி தூக்கி தெரிஞ்ச அதே தொகுதியில எம்எல்ஏ சீட்டு. எம்எல்ஏ ஆன சந்தோஷத்துல சசிகலா காலடியிலே குத்த வச்சு உட்காந்துட்டாப்புல நம்ம பன்னீர். கோழி பிடிக்க தெரிஞ்சாலே கோல் கீப்பர்னு டீம்ல ஆள் சேர்க்கிறவங்க அதிமுக விடுவாங்களா? பணப்பெட்டியை தூக்கி தெரிஞ்ச பன்னீர் கையில வருவாய்த்துறையை தூக்கி கொடுத்தாங்க ஜெயலலிதா. சார் இப்ப மினிஸ்டர். 2001 டான்சி ஊழல் வழக்குல ஜெயலலிதாவுக்கு பதவி பறி போயிருச்சு. அப்பதான் பன்னீருக்கு அடிச்சது பம்பர் பரிசு. 6 மாசத்துக்கு முதல்வர் சீட்ல உட்காராமலே டம்மி முதல்வரா பவ்யம் காட்டினதை பார்த்து ரொம்பவே ரசிச்சாங்க ஜெயலலிதா. 2014 சொத்து குவிப்பு வழக்குல மறுபடியும் ஜெயலலிதா கைதாகி ஜெயில் பறவையா மாறினப்ப 2வது வாட்டி பன்னீருக்கு சிஎம் போஸ்ட் கிடைக்குது. இவர் ரொம்ப விசுவாசமான ஆளுன்னு நம்பிக்கிட்டு இருந்தப்பதான் 2016 ஜெயலலிதா அம்மா இறந்து வராங்க. அது வரைக்கும் அம்பியா இருந்த பன்னீர் சட்டுன்னு சங்கியா மாறுறாப்ல. 3வது தடவை சிஎம் ஆகி சங்கிகளோட சேர்ந்து சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பி டிடிவி தினகரன் வீட்டுக்கு ரைடு விட்டு எம்எல்ஏக்களெல்லாம் பங்கு பிரிச்சு கட்சியோட சின்னத்தை சரிச்சு தர்ம யுத்தத்துல தொடங்கி தரகர் யுத்தம் வரைக்கும் நடத்திட்டாப்ல. வளர்த்து விட்ட பெரிய வீரனுக்கும் பன்னீர் விசுவாசமா இல்ல, ஆளாக்கி விட்ட டிடிவி தினகரனுக்கும் பன்னீர் விசுவாசமா இல்ல, எம்எல்ஏ ஆக்கி விட்ட சசிகலாவுக்கும் பன்னீர் விசுவாசமா இல்ல. இப்படி ஏன் எம்ஜிஆருக்கு பிறகு சல்லி சல்லியா நொறியும் கிடந்த கட்சிய இழுத்து பிடிச்சு ஒன்னு சேர்த்து ஆட்சியில உட்கார வச்ச ஜெயலலிதாவுக்கும் இந்த பன்னீர் விசுவாசமா இல்ல. இப்ப ஆளாக்கி அட்ரஸ் கொடுத்த அதிமுக கட்சியவே சேட்டு கடையில பத்திரம் எழுதி கொடுத்த நிலைமையில நிப்பாட்டி இருக்காப்ல பன்னீர். ஆனா பாவமே அந்த அதிமுக தொண்டைங்க விசுவாசம் விசுவாசம்னு நம்பி ஒரு விஷ பாம்பை வளர்த்து விட்டுருக்காங்க.